இறங்கிடுச்சு. அப்போ ஏன் இது அவ்வளோ பேசப்படலை அப்படின்னா, அன்னைக்கு ஃபேஸ்புக் ட்விட்டர்ல இருக்கக்கூடிய ஈக்காட்டு தாங்கல் கோட்டூர்புரம் அடையார் வாசிகளுக்கு தண்ணி வீட்டுக்குள்ள வரல. என்னைக்கு எங்க வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்ததோ அன்னைக்கு தான் நம்ம முழிச்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்கக்கூடிய சிறுபாளையூரா இருக்கட்டும், கற்றாழையா இருக்கட்டும், இந்த போன்ற கிராமங்கள்ல வீடே அடிச்சுட்டு போன கதைகளும் உண்டு. நம்ம என்ன பண்ணினோம், வெள்ளத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் எப்படி இருந்தது, அறிவியலுக்கும் சரி சுற்றுச்சூழலுக்கும் சரி நம்ம எந்த விதத்திலையும் மதிப்பும் கொடுக்கல, அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட்டும் நம்ம போடலை. உங்களுக்கு நான் சென்னையை பற்றின ஒரு கதை சொல்ல போறேன். சென்னையில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கதை. 3 நதிகள், கொசஸ்தலையார், கூவம், அடையார். மலர் ஹாஸ்பிட்டல் கிட்ட பிரிட்ஜுக்கு அடியில் ஓடுற அந்த நதிக்கு பேரு கூவம் கிடையாது, அதுக்கு பேர் அடையார். இந்த வருஷம் மழை பெஞ்சு வெள்ளம் வந்தப்போதான் கொசஸ்தலையார்னு ஒன்று மெட்ராஸ்ல இருக்குங்கிறதே பல பேருக்கு தெரியும். இவ்வளோ ஏரி மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு 4 ஏரி பேர் சொல்லுங்க அப்படின்னா, செம்பரம்பாக்கம், புலர், ரெட் ஹில்ஸ், போரூர், அவ்வளவுதான். கீழ்கட்டளை, நாராயணபுரம், பல்லாவரம், நன்மங்கலம், புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், ஆதம்பாக்கம், முடிச்சூர் சீக்கனா ஏரி, பெருங்குளத்தூர் ஏரி, மாடம்பாக்கம் ஏரி, பெரும்பாக்கம், சித்தாலப்பாக்கம், தாளம்பூர். இது ஒரு செக்ஷன் ஆஃப் லேக்ஸ் மட்டும்தான் நான் சொல்றேன். காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மாவட்டங்கள் உள்ளடக்கிய எத்தனையோ ஏரிகளை நம்ம மறந்துருக்கோம். இன்னைக்கு டென்னிஸ் ஸ்டேடியமா இருக்கட்டும், இல்லை ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சென்டரா இருக்கட்டும், பேருந்து நிலையமா இருக்கட்டும், இல்லை வணிக வளாகமா இருக்கட்டும், லேக் வியூ அபார்ட்மெண்ட்ஸ் வித்தவுட் எ லேக் டு பி வியூடு, அதுதான் சென்னையோடைய கதை. இது எப்படி அப்படின்னா, தண்ணி என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கறத விட, நான் தண்ணி இருந்த இடத்துல போய் வீடு கட்டிட்டேங்கிறது தான் உண்மை. ஏரி, குளம், குட்டைகளை நமக்குங்கிறத விட பல்லுயிரின பெருக்கத்துக்கான ஒரு நீர்த்தேக்க ஆதாரமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில இன்னைக்கு உயிர் இருக்குன்னா அது காரணம் தண்ணி. அந்த தண்ணியில ஒரு ஏரி குளத்தை நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, ஒரு நண்டு, குளத்தாமையில இருந்து, ஒரு தவளையில இருந்து, பாம்புல இருந்து, பறவையில இருந்து, சின்ன சின்ன பூச்சிகள்ல இருந்து எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. அங்கதான் நம்மளுடைய புரிதல் தவறுதலா போகுது. ஏன்னா நீங்களும் நானும் இன்னைக்கும் நம்மளை பத்தி மட்டுமே தான் யோசிக்கிறோமே தவிர, நீங்களும் நானும் இந்த உலகத்துல பூமியில இருக்கக்கூடிய பல் உயிரினத்துல நம்ம ஒரு உயிர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நம்ம ஏற்படுத்தின அளவுக்கு ஒரு இக்கலாஜிக்கல் டேமேஜ், சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு பாதிப்புகளை வேற எந்த உயிரினமும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அதுதான் இங்க உண்மை. நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஏரி, குளம், குட்டைகள்ல என்னுடைய பங்களிப்பு என்ன, அதுல அங்க குப்பை கொட்டுறதுல இருந்து ஒண்ணுமே இல்லை. நீங்க போற ஒரு பார்பர் ஷாப்ல இருந்து முடி நாங்க கிளீன் பண்ற ஏரியில கொட்டுறாங்க. நீங்க சண்டே போய் வாங்கிட்டு வர சிக்கனோட ஃபெதர்ஸ் எங்க போச்சுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க கிளீன் பண்ற ஏரியில கொட்டுறாங்க. நீங்களும் நானும் வீட்டுல குப்பை கவர் கட்டி எல்லாம் போடுறோம் அப்படின்னா, அது எங்க போகுதுன்னா, சில இடத்துல கார்பரேஷன் கலெக்ட் பண்ணலன்னா ஏரி, குளம், குட்டைகள்ல தான் கொட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் உபயோகப்படுத்தக்கூடிய சோப் வாட்டர் இது எங்கே போகுது, என்னுடைய செப்டிக் டேங்க் வேஸ்ட் இது எங்கே போகுது, நாங்க கிளீன் பண்ற பெரும்பாக்கம் லேக்ல இந்த பக்கம் நாங்க கிளீன் பண்ணிட்டு இருப்போம், அந்த பக்கம் கொண்டு நீங்க கழித்த மலத்தை அங்க கொட்டிட்டு போவாங்க. இதுக்கு யார் காரணம்? நம்மளுடைய பங்களிப்பு, நம்மளுடைய ஈடுபாடு. இது சுத்தமா இல்லாம நம்ம சும்மா டு லிவ் இன் அன் ஐடியல் வேர்ல்ட், அதாவது எல்லாமே சரியாயிடும், நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருவோம்ங்கிறது ஒரு அபத்தம். நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நம்ம எப்படி இங்க இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறோம். அதுக்கு முக்கிய காரணம் ஃபர்ஸ்ட் இந்த மாநகரத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். கொசஸ்தலையார் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது, அங்கே ஒரு போர்ட் இருக்கு, அங்க ஒரு அனல் மின் நிலையம் இருக்கு, அங்க என்ன நடக்குது, கூவத்தோட ஆத்தோரமா என்ன நடக்குது, அடையாறுல என்ன நடக்குது, இந்த ஏரிகளுடைய நீர்நிலை பாதுகாப்பு என்ன, அரசாங்கம் என்ன பண்ணுது, எத்தனையோ திட்டம் அறிவிச்சிருக்காங்க, அதுல நம்மளுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும், நம்ம அவங்க கிட்ட என்ன கேட்கணும், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம நிறைய விஷயத்த பண்ணலாம். சும்மா ஒரு மெஷினை வச்சுட்டு போய் தூர்வாரி கொஞ்சோண்டு மண்ணை எடுத்து போட்டுட்டோங்கிறதும் இல்லாம, அறிவியல் பூர்வமான புனரமைப்பு எது? கூவமும் அடையாரும் கொசஸ்தலையாரும் இந்த மழைக்கு அப்புறம் கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ஸ்பாஞ்ச், அந்த ஸ்பாஞ்சில் நீங்க வருஷம் இங்க் ஊத்திக்கிட்டே இருக்கீங்க, அந்த இங்க் அடியில செட்டில் ஆகிட்டே இருக்கு. திடீர்னு மேலோட்டமா நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தினா அடியில இருக்கிற இங்க் எல்லாம் என்னாச்சு? இது நம்மளுக்கு புரியுதா? இல்ல. முதல் வெள்ளத்துக்கு அப்போ தண்ணி வந்தது, எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் முதல் வெள்ளத்துக்கும் 2வது வெள்ளத்துக்கும் நடுவுலயே கூட நம்ம சாக்கடை கலந்துகிட்டே இருந்தோம். இவ்வளோ ஏன் வெள்ளம் வந்தப்பவே கூட தான் நம்ம சாக்கடையா அந்த ஆத்துல கலந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எங்க போச்சுங்கிற லாஜிக் தெரியாது. ஏன்னா அது கடைசியில கடல்ல போய் கலந்தது. மரீனா பீச் கருப்பா இருந்தது. கிட்டத்தட்ட 3 வாரம் மரீனா கடற்கரை பகுதியே கருப்பா இருந்தது. அதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றல அப்படின்னா எந்த விதத்திலையுமே இந்த ஏரி, குளம், குட்டைகளை காப்பாற்ற முடியாது.
கடைசியில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பறவைக்காகவோ இல்லை வேற எந்த உயிரினத்துக்காகவோ இதை பாதுகாத்து காப்பாற்றணும் நம்ம இங்கே பேச வரல. நீங்களும் நானும் உயிர் வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு நீர் தேவை, நம்மளுக்கு இந்த பூமி தேவை. மார்ஸ்க்கு என்னதான் ராக்கெட் விட்டாலும் உங்களாலையும் என்னாலையும் போய் அங்கே இருக்க முடியாது தான், சரிங்களா? இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய பங்களிப்பு என்ன? நான் ஒரு உயிரினமா இந்த பூமிக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். சோஷியல் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை சமுதாய பணியாக இருக்கட்டும், இது ஒரு ஃபேன்சி இது கிடையாது. இது நம்மளுடைய பொறுப்பு. மேலே இருந்து கீழே வரைக்கும், நார்த் டு சவுத், வெஸ்ட் டு ஈஸ்ட், உலகத்திலேயே 3 சிறு நதிகள் ஓடக்கூடிய ஒரு நகரம் இந்த மாநகரம். கிட்டத்தட்ட 312 ஏரிகள் கொண்ட ஒரு நகரம் இந்த மாநகரம். 6 காடு பகுதிகள், நன்மங்கலம், தாம்பரம், நடுவீரப்பட்டு போன்ற காடு பகுதிகள் கொண்ட ஒரு நகரம் இம்மாநகரம். இம்மாநகரத்தில் இருக்கக்கூடிய வன உயிரினங்கள்னு பார்த்தீங்கன்னா மான் தொடங்கி எத்தனையோ பறவைகள், கிட்டத்தட்ட 2 சதுப்பு நில காடு பகுதிகள், பள்ளிக்கரணை, பெரும்பாக்கம். இது தவிர இந்த மாநகரத்தில் அழகான ஒரு மலை பிரதேசமும் இருக்கு. திருசூலம் தொடங்கி குன்றத்தூர், திருநீர்மலை, தாம்பரம் பின்னாடி நடுவீரப்பட்டு மலை, வண்டலூர் கிட்ட மலை, சித்தாலப்பாக்கம்னு அதுக்கு ஏன் பேர் வந்ததுன்னா சித்தர்கள் வாழ்ந்த ஒரு மூலிகை மலை. அந்த மலை அடிவாரத்துக்கு இந்த பக்கம் அரசன் கழனி ஏரி, பின்னாடி பக்கம் பெரும்பாக்கம் ஏரி. அவ்வளோ அழகா இருந்த ஒரு நகரத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் கட்டிடங்கள் கட்டி அங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இருக்கிறத நம்மளால எப்படியாவது அதை கன்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். அதற்கு தேவை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம், வேலை பண்ணணும். அந்த வேலை பண்றதுக்கு இண்டிவிஜுவல் ஈகோ, ஆர்கனைசேஷனல் ஈகோ மறந்து அறிவியலையும் இந்த காசையும் மட்டுமே முன்னிலைப்படுத்தி நம்ம பண்ணினோம்னா சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த 1 வருடத்துல எதுவுமே முடியாது, 3 வருடத்துல எதுவுமே முடியாது, 7 வருஷம் 10 வருஷம் ஆகும் நம்ம பண்றதுக்கான ரிசல்ட் தலை தூக்கி பார்க்கறதுக்கே. அத்தனை வருடம் நம்மளுக்கு பொறுமை தேவை, அத்தனை வருடம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். அதுதான் இங்கே முக்கியமான இது. நான் ரசித்த இந்த பறவைகள், தவளை, பாம்புகளுடன் நீங்களும் நானும் இணைந்து சென்னை மாநகரத்தை பழையபடி ஒரு இக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோனா கொண்டு வரணும். Let me repeat this, ladies and gentlemen. This is the only country in the whole world where we have a lion and a tiger in one geographical boundary. தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா புலியும் சிங்கமும் இருக்கக்கூடிய ஒரே நாடு உலகத்திலே இந்தியா மட்டும்தான். You go to Indonesia on the right, they'll show you tigers. You go to South Africa on the left, they'll show you lions. Bring them to India, we can show lion and tiger in one country. The one country in the whole world where we have snow leopard, clouded leopard and the normal Deccan leopard, this is that country. Rhinoceros இருக்கு, யானை இருக்கு, டியூகாங் அதாவது சீகவ் இருக்கு, பறவைகள் இருக்கு, டால்ஃபின்ஸ், வேல்ஸ், ஷார்க்ஸ். இன்னைக்கு பெசன்ட் நகர் பீச்சில் காலையில் 6:10 நின்றுட்டு இருக்கும்போது அலைகள் இல்லாத ஒரு நிலைமையில் அங்கே ஒரு பாட் ஆஃப் டால்ஃபின்ஸ். இது எங்கே கிடைக்கும்? இவ்வளோ ஒரு அழகான பூமி. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் இந்தியா வித் செலக்ட் டர்ட்டி இந்தியன்ஸ். டு நாட் பிளேம் இந்தியா. இந்தியாவை குறை சொல்லாதீர்கள். இந்தியர்களாகிய நாம் செய்யும் தவறுகளுக்கு இந்த நாடு பொறுப்பேற்க கூடாது. இந்த நாட்டை பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. இந்த நாடு எவ்வளவோ கொடுத்துருக்கு. இதை சொல்லும் போது எனக்கு கண்ணில் தண்ணியே வருது. காரணம், இந்த நாடு இந்த அன்னைக்கு வெள்ளம் வந்தப்போ எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நான் கூட இருந்து பார்த்தேன். என்டிஆர்எஃப் டீம்ஸ் அவங்களெல்லாம் நீங்க கண்டிப்பா மறக்கவே கூடாது. என்டிஆர்எஃப் டீம் பாஷை தெரியாம படகுல ஏறி போய் எத்தனையோ பேரை காப்பாத்தினாங்க. ஆர்மி, நேவி, ஆம்புலன்ஸ் சர்வீஸ், ஃபயர் சர்வீஸ், இவங்க எல்லாரும் சாப்பாடு தண்ணி இல்லாம அன்னைக்கு அந்த வெள்ளத்துல அவங்க எல்லாம் காப்பாத்தினாங்க. இன்னைக்கு நம்ம கொண்டாட வேண்டியது அவங்கள தான், வேற யாருமே கிடையாது. அடுத்த பொறுப்பு அரசாங்கத்துடன் இணைந்து அறிவியல் பூர்வமான ஒரு புனரமைப்பு, ஒரு கட்டமைப்பு, இதை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அது இங்க நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இப்பாரத தேசத்தில் பிறந்து வாழ எனக்கு வாய்ப்பளித்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ்க்கு நன்றி சொல்லி, தயவு கூர்ந்து எனக்கு கைத்தட்டாதீர்கள். உங்கள் கைகளை வைத்து செய்ய வேண்டிய வேலைகள் வேற எத்தனையோ இருக்குன்னு சொல்லி, தமிழ் வாழணும், எல்லா மொழியும் வாழணும். ஏன்னா நான் தெலுங்குக்காரன். எல்லா மொழியும் வாழணும், இந்தியா வாழணும். ஜெய் ஹிந்த்.